மகரந்த மலர்கள் வலையொலி நேயர்களுக்கு வணக்கம். ஏற்காடு, கும்பகோணம், ராமேஸ்வரம் இரவு முழுதும் இடைவிடாத இன்னிசை மழை. மகரந்த மலர்கள் வலையொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிஞர் செந்தில்குமார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பர்களே, ஏற்காட்டில் 100 வாட்ஸ் திறனில் கோடை பண்பலை 100.5 ஒளிபரப்பு அஞ்சல் நிலையம் 2013 ஆண்டு முதல் செயல்பட்டு வந்தது. இதன் ஒளிபரப்பு திறனில் பல்வேறு குறைபாடுகள் ஏற்பட்டு வந்ததால் தற்போது, அதாவது மார்ச் 1, 2026 முதல் ஏற்காட்டில் 5 கிலோவாட் உயர் சக்தியில் ஏற்காடு பண்பலை 103.7 தருமபுரி பண்பலை நிகழ்ச்சிகளை அஞ்சல் செய்து வருகிறது. பகல் முழுதும் தருமபுரி பண்பலை 102.5 நிகழ்ச்சிகளை அஞ்சல் செய்யும் ஏற்காடு பண்பலை வானொலி இரவு 11 மணி முதல் இரவு முழுதும் இடைவிடாத இன்னிசை மழையாக 102.3 விவித் பாரதி தமிழ் என்றென்றும் மனங்களின் கொண்டாட்டம் நிகழ்ச்சிகளை அஞ்சல் செய்து வருகிறது. இரவில் தமிழ்நாடு முழுவதும் 102.3 விவித் பாரதி தமிழ் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகி வருகின்றன. 101.6 கும்பகோணம் பண்பலை வானொலி பகல் பொழுதில், காலை, நண்பகல், இரவு ஆகிய பொழுதுகளில் சென்னை அகில இந்திய வானொலியினுடைய மத்திய அலைவரிசை ஒலிபரப்பு 720 கிலோஹெர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒலிபரப்பை கும்பகோணம் உயர்சக்தி ஒலிபரப்பு கோபுரம் அஞ்சல் செய்து வருகிறது. இரவில் 11 மணி முதல் நள்ளிரவு முழுதும் விவித் பாரதி தமிழ் மனங்களின் கொண்டாட்டம் தமிழ் திரை இசை பாடல்கள் இடைவிடாமல் 80கள் பாடல்கள், 90கள் பாடல்கள் ஒலிபரப்பாகி வருகின்றன. அந்த வகையில் இது சேலம் மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது. நாம் கூட ஏற்காட்டில் 5 கிலோவாட் திறன் உயர்சக்தி ஒலிபரப்பு கொண்டு வரப்பட வேண்டும் என்று அகில இந்திய வானொலிக்கும் அந்த துறைக்கும் பதிவஞ்சல்கள் அனுப்பினோம். நமது வாட்ஸ்அப் குழுவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த தகவலை, இந்த மின்னஞ்சல்களை அனுப்பினார்கள். அது அரசு ஏற்றுக்கொண்டது. இப்போது இந்த 5 கிலோவாட் ஏற்காடு பண்பலை ஒலிபரப்பு சென்னை வரை ஒலிக்கிறது. அது மட்டுமல்ல, மிக நீண்ட தொலைவில் ஒலிக்கிறது. ஈரோட்டில் இருக்கக்கூடிய நமது நண்பர் திரு உமா மகேஸ்வரன் அவர்கள் ஏற்காடு பண்பலை 103.7 கோயம்புத்தூர் வரை தெளிவாக ஒலிப்பதாக அவர் ஆய்வு செய்து சோதனை செய்து நமக்கு தகவலை அளித்துள்ளார்கள். பல மாவட்டங்களில் இந்த ஒலிபரப்பு சென்று சேர்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் வரை இந்த ஒலிபரப்பு செல்கிறது. ஏற்காடு 103.7 ஒலிபரப்பு இப்போது சற்றப்ப 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களை சென்றடைகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் இந்த ஒலிபரப்பு மக்களின் மனம் கவர்ந்த ஒரு ஒலிபரப்பாக இருக்கிறது. வேளாண்மை தகவல்கள், மருத்துவர்களுடைய நேர்காணல்கள், அரசினுடைய அறிவிப்புகள், அரசினுடைய திட்டங்கள், செய்திகள், ஆங்கிலத்தில் செய்திகள் போன்ற பல நிகழ்ச்சிகளை இந்த தருமபுரி வானொலியும் ஒலிபரப்பு வருகிறது. அந்த ஒலிபரப்பு இரவு 11 மணிக்கு முடிந்தவுடன் ஏற்காடு 103.7 வானொலியானது விவித் பாரதி நிகழ்ச்சிகளை அஞ்சல் செய்து வருகிறது. விவித் பாரதி முழுக்க பொழுதுபோக்கு அம்சங்களை கொண்டு செயல்படும் ஒரு வானொலி நிலையம். விபிஎஸ் சர்வீஸ், விவித் பாரதி சர்வீஸ் என்று அதை கூறுகிறோம். அந்த வகையில் இரவில் மிக அதிக நேயர்களை சென்றடைகிற, அதிக நேயர்களை கேட்கக்கூடிய ஒரு வானொலி நிலையமாக இந்த விவித் பாரதி தமிழ் இருக்கிறது. கும்பகோணம் ஒலிபரப்பு 101.6, ராமேஸ்வரம் ஒலிபரப்பு 100.9 இரவில் நாமக்கல்லில் தெளிவாக ஒலிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரவு நேரத்தில் நாமக்கல்லில் மிக தெளிவாக கும்பகோணம் ஒலிபரப்பு, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய 101.6, ராமேஸ்வரம் 100.9 ஒலிபரப்புகள் நாமக்கல்லில் இரவு முழுக்கும் இடைவிடாமல் எந்தவித இறைச்சலும் இன்றி கிடைக்கிறது. நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஒரு வானொலி நேயர் இரவில் தன்னுடைய வானொலி பெட்டியை பண்பலை வரிசையை இயக்கினால் அவர் 102.1 திருச்சி பண்பலை இடைவிடாமல் கேட்க இயலும். அதேபோல் 103.7 ஏற்காடு, அதேபோல் 100.9 ராமேஸ்வரம்,
101.6 கும்பகோணம் ஆகிய அலைவரிசைகள் எல்லாவற்றையும் அவர் செவிமிடுக்கையிலும் என்ற போதிலும் எல்லா அலைவரிசைகளிலும் ஒரே ஒரு வானொலி நிகழ்ச்சியில் தான் ஒளிபரப்பாகி வருகிறது. 102.3 விவித் பாரதி தமிழ் என்றும் மனங்களில் கொண்டாட்டம். அந்த ஒரு நிகழ்ச்சி தான் வெவ்வேறு அலைவரிசைகளில் வெவ்வேறு திறனில் ஒளிபரப்பாகும். இரவு முழுக்க விழித்திருந்து பணி செய்யக்கூடியவர்கள், இரவில் பயணம் செய்கிறவர்கள், ஓட்டுநர்கள் போன்றவர்களுக்கு இந்த வானொலி ஒலிபரப்பானது ஒரு வரப்பிரசாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதேபோல் தூங்காத விழிகள் 2 என்று பாடிக்கொண்டு, துயிலாத கண்கள் என்று இரவில் தூக்கம் வராமல் புரண்டு படுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் கூட இந்த இசையை இரவில் கேட்டு ரசித்தால் அவர்கள் உறங்குவார்கள் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். அந்த வகையில் அகில இந்திய வானொலி முன்னெடுத்துள்ள இந்த முயற்சியானது மிகுந்த பாராட்டையும் வரவேற்பையும் போற்றுதலையும் வானொலி நேயர்களிடையே பெற்றுள்ளது என்பதைத்தான் நாம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உறுதி செய்கிறோம். நீங்கள் விரும்பி கேட்கக்கூடிய அந்த இடைவிடா இரவு இன்னிசை நிகழ்ச்சி அலைவரிசை என்ன என்பதை மறக்காமல் நீங்கள் குறிப்பிடுங்கள். அது மட்டுமல்ல, 103.7 ஏற்காடு ஒளிபரப்பானது உங்கள் பகுதியில் கிடைக்கிறதா என்பதையும் நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த தகவலோடு இன்றைய நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு தகவல் இருக்கிறது. பிபிசி வானொலி மத்திய அலைவரிசை ஒலிபரப்பை மார்ச் 31 நிறுத்திக் கொள்கிறது என்ற அறிவிப்பு வந்திருக்கிறது. மத்திய அலைவரிசை உலகெங்கும் மூடப்பட்டு வருகிறது. பிபிசி வானொலி, பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் வானொலியானது மீடியம் வேவ் எனப்படும் மத்திய அலைவரிசை ஒலிபரப்புகளை இந்த மாதத்தின் இறுதியோடு நிறுத்திக் கொள்கிறது என்ற தகவல் வானொலி நேயர்களை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. பிபிசி மத்தியில் நாம் கேட்கப் போவதில்லை. இருந்தாலும் நமக்கு ஒரு அலைவரிசையில் அளித்து வந்தார்கள். 1413 என்ற அலைவரிசையில் மத்திய அலையில் நமக்கு பிபிசி ஆங்கில ஒலிபரப்பும் கிடைக்கும். சில நேரங்கள் கிடைக்கும், காலையும் இரவிலும். இப்போது அந்த ஒலி முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது என்ற தகவலோடு 101.6, 100.9, 103.7 ஏற்காடு, ராமேஸ்வரம், கும்பகோணம், திருச்சி, கோவை, மதுரை இடைவிடாத இன்னிசை மலை 102.3 விவித் பாரதி என்றென்றும் தமிழ் ரசிக மனங்களின் கொண்டாட்டம் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் கவிஞர் ஜெயக்குமார்.